அடிக்கடி சட்னி செய்யாமல் எப்படி நம்ம தக்காளியை வச்சு ஈஸியாக 10 நிமிஷத்தில் சாம்பார் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும். இது செய்யுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 100 கிராம் பச்சைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை கழுவியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. பெருங்காயம் சின்ன சின்ன பீஸாக 2 போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க, அதுதான் நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் 2 கீனி போட்டுக்கோங்க. கட் பண்ணின வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் இப்போ இது ஒரு 6 தக்காளி பழம் நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன். இது நடுவில் இருக்கிறத கட் பண்ணிவிட்டு மற்றது சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது விசில் போட்டு கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 விசில் வரட்டும். 2 விசிலே இது நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ இது விசில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இப்போ இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த விஸ்கு வச்சு இது மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. மத்து வச்சுருந்தீங்கன்னா மத்தில் கடைஞ்சிக்கோங்க. தண்ணி நிறையா இல்லாமல் திட்டமாக மீடியமாக வச்சுக்கோங்க. இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தாளிச்சாச்சு. இதை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.